சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர் அக்கா, என்னக்காச்சு? ஏன் இவ்ளோ அவசரமா என்ன வர சொன்ன? அப்படி எனக்கு அவ்ளோ சந்தோஷமான விஷயம். அத நீயே வந்து பாருவா. ஒரு நிமிஷம். அக்கா, என்னக்கா பண்ற? நீ வா சொல்றேன். இரு கண்ணு துறக்காத. சரி சரி ஓகே. எங்கக்கா, எங்க கூட்டிட்டு போற? நீ வா சொல்றேன். கொஞ்ச நேரம் வர மாட்டியா? ஓகே. போட்டோ அக்கா, இது எப்படி? யார் இத பண்ணாங்க? வேற யாரு மலர், உன்னோட அர்ஜுன் தான் இத பண்ணாரு. அர்ஜுனா? ஆமா மலர், அவரு பாக்குற இடம்லாம் நீ இருக்கணுங்கிறதுக்காக இங்க மட்டும் இல்ல, அவரோட ரூம்ல இருந்து அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் உன் போட்டோவை ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்காரு தெரியுமா? இங்க பாரு மலர், நான் திரும்ப திரும்ப சொல்றேனேன்னு நினைக்காத. அர்ஜுன் உனக்காக பண்றத பாக்கும்போது அவர் உண்மையாவே மாறிட்டாருன்னு தான் தோணுது. தோன்றது என்ன, கன்ஃபார்மா அவர் மாறிட்டாரு. இப்போ அவர் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோடி. எனக்கு தெரியும் உனக்கு அர்ஜுன் மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நேத்து அவர் கொடுத்த பூவை வச்சுக்கிட்டு அப்புறம் அவரு கூட உட்கார்ந்து சாப்பிட்ட, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அர்ஜுனுக்கு ரொம்ப பெரிய விஷயம். நீ அவர் கூட இருந்த அந்த நேரம் அவர் முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்தல்ல, ஏதோ இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் உலகமே நீதான்னு நினைக்கிறாரு. அர்ஜுன் மேல உனக்கு இருக்கிற கோபம் நியாயம் இல்லைன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அதனால காலம் முழுக்க அவர் மேல நீ அந்த கோவத்தோடவே இருந்து அவரை தண்டிக்கணும்னு நினைக்காத. அது ரொம்ப தப்பு. புரிஞ்சு வந்தவரை மனசார ஏத்துக்கும் மலர். அர்ஜுன் உன் மேல உண்மையாவே அன்பாதான் இருக்காரு. அவர் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. நான் சொல்லலைனாலும் அர்ஜுனை பத்தின உன் மனசுக்குள்ள இருந்த தப்பான எண்ணமோ சந்தேகமோ போயிருச்சுன்னு எனக்கு தெரியும் மலர். உனக்கு அது புரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் மேல கோவமா இருக்கேன்னு உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்காத. உனக்கே தெரியாம உனக்குள்ள வந்த மாற்றத்தை நீயே புரிஞ்சுக்கிட்டு அவரை மனசார ஏத்துக்கோ மலர். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க. என்னடா ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டினதுக்காக அக்கா இப்படிலாம் பேசுறாளேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த போட்டோ அவரு உன் மேல வச்சிருக்கிற அன்போட இன்னொரு வடிவம்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த போட்டோவை மாட்டிட்டு அர்ஜுன் உன்னை பத்தி என்ன சொன்னார்னு தெரியுமா? மலர் யாரு? என் தேவதை, என் பொண்டாட்டி. அது மட்டுமா, இந்த வீட்டோட மருமகள், ஏன் மகாராணி, ஏன் எஜமானின்னு கூட சொல்லலாம். என் அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எல்லாமே என் பொண்டாட்டி தானே.